Hi hello guys, this is Surya. Welcome back to another video. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரும்ப கம்பேக் கொடுக்க போகிறோம். எப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோஸும் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி ஓட்டுறது, நம்மளோட ஈச்சர் வண்டி, ஸோ அதுவும் காரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை UVF என்ற ஃபேமிலியை இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம போச்சமல்லேருந்து மத்தூருக்கு தான் போயிருக்கிறோம். எதுக்கு நம்ம வந்து மத்தூருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ்க்காக ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம அமௌண்ட்டு வாங்க போக போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கே இருக்கிறோன்னா அங்கம்பட்டின்ற ஊர் இதில் தான் இருக்குங்க. ஸோ போச்சமல்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டினோடனே அங்கம்பட்டி ஸ்டாப் ஒன்று வந்துடுங்க. ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து போனாவே அது எடுத்துனா மிகப்பெரிய, ஸோ இந்த ஏரியா சுற்றுவட்டத்தில் மிகப்பெரிய ஏரின்னு பார்த்தீங்கன்னா கொண்டம்மா ஏரி தான். ஸோ அது கொஞ்சம் வந்து மிகப்பெரிய ஏரி ஓரளவுக்கு. நம்ம போச்சமல்லி சுற்று வட்டாரத்தில் அது கொஞ்சம் மிகப்பெரிய ஏரி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாரூர் ஏரிக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எப்போ வந்து நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாரூர் ஏரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஆனால் நிறைய கொஞ்சம் செம்ம சீனிக்காக இருக்குங்க. எப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு மரமாக இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு சின்ன இது மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்த பார்த்திங்கன்னா குட்டி மரமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பிடுங்கி சாப்பிட்லாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போலவே நானும் என்னுடைய தங்கச்சியும் 2 பேர் சேர்ந்து போய் திருடி சாப்பிட்டுன்னு இருக்கோம். எப்படின்னா போயிட்டு அவளுக்கு ஒரு சின்ன அவளை கூட்டின்னு பிக்கப் பண்ணி ரிட்டன் வரவில்லை. நாங்கள் 2 பேரும் கிணத்துல குளிச்சுட்டு சாப்பிட்டு இளநியை திருட்டுத்தனமாக, எப்படி திருட்டுத்தனமாக இளநீ பிடிங்கி சாப்பிட்டு கிளந்து குளிச்சு வந்துருக்கோம். ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. பட் என் தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அவளை எத்தனை பேருக்கு வந்து தங்கச்சி இருக்கிறாங்க, ஆனால் கூடு பிறக்காத தங்கச்சி யாராவது இருந்தால் இவங்க தான் என் கூட தான் பிறக்கலை. பட் இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சு எத்தனை பேர் தங்கச்சி இருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள் கம்பெனி மூலமாக வந்து எனக்கு ஒரு என்னென்னா பாசம் அதிகமாக காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க செம்ம கேரக்டருங்க. யாராவது அவங்க மேலே பாச வச்சிட்டாவே அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி கேரக்டரு. இந்த மாதிரியே ஆனால் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எத்தனை பேர் உங்களுக்கு தங்கச்சி இருந்து, அக்கா தங்கச்சி ஸோ இல்லாதவங்க பிரதர்ஸ் மட்டும் இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது வீடியோ இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு, தங்கச்சி இல்லை. எனக்கு அக்காவும் இருக்கிறாங்க, தங்கச்சியும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? 2 பேருமே இருக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எமோஷ்னலான வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகிட்டேன். லவ்வை தாண்டி நினச்சிக்கோ, அது அன்பிளட் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எல்லா விதத்துலையுமே. ஸோ அதை நம்ம வந்து எப்பவுமே கொச்சப்படுத்தக்கூடாது. என்ன இருந்தாலுமே அன்பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து ட்ரூ பாண்டிங்காக இருக்கும். அவங்க கூட பிறந்திருந்தா நல்லா இருந்துக்குமோன்னு யோசிச்சுருப்போம். ஆனால் அதுவும் கிடையாது இல்லை நமக்கான. ஸோ அவங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து இழுத்து பிடிக்கூடாதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். அவங்கள ரொம்ப இழுத்து பிடிச்சா நமக்கு வலிக்கவும் தெரியும், அது அவங்களுக்கும் வலிக்கவும் தெரியும். இதை தாண்டி யாரையும் எழுத்தோ பிடிக்கூடாது, ரொம்ப வருத்தமும் பொறுத்து. எல்லாமே அளவுக்கு மீது அமிர்தமாக நினச்ச மாதிரி தாங்க. சரி இதெல்லாம் விட்ருங்க. எப்போலாம் ஒன்று நான் ஸ்டாப் ரைட் பண்ண போகிறேன்னா இன்னும் 2 வீக்ஸ் கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க கைஸ்.
இன்னும் 2 வீக்ஸ் ஒன்லி. இன்னும் 2 வீக்ஸில் நம்ம நான் ஸ்டாப் ரைட் பண்ண போகிறோம். அது எந்த வித மாற்றமும் கிடையாது. வீட்டில் கேட்டேன், என்ன சொன்னாங்கன்னா, உன் இஷ்டம், ஏதோ ஒன்று பண்ணுடா அப்படின்ட்டாங்க. ஸோ உன் இஷ்டன்றதுதான் அது நம்ம பார்க்கல போக வேண்டியது தான். அது போலவே கூடிய விரைவில் நம்ம கிருஷ்ணகிரி இருந்து கன்னியாகுமரி நாம் ஸ்டாப் ரைட் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயமே. அதுதான் வீட்டில் பர்மிஷன் கேட்டாச்சு. ஸோ கிருஷ்ணகிரி போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு பட் இதவே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். வீட்டில் பர்மிஷன் கேட்டு வீட்டில் பர்மிஷன் கேட்டு இல்லைறப்பா இல்லை நல்லபடியாக நடக்கணும். இது செம்மையாக இருக்காங்க பாருங்க. வா பிள்ளையார் எத்தனை பேர் பிள்ளையார் பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ என்னால் தான் என்ஜாய் பண்ண முடியல. இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம மத்தூர் வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு வடை ஸோ மத்தூர் வந்துட்டோங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் ஒன்லிங்க இருக்குது. ஸோ அவங்க என்ன எதுக்கு வந்தானுங்க வரோன்னா மணி பர்ச்சேஸ் வாங்க எவ்வளோ அது கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, சூன் நீங்கள் பார்ப்பீங்க. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய குடோன் தான் நம்ம வந்திருக்கோமே. கொஞ்சம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொஞ்சம் பெரிய குடோன் பார்த்திங்கன்னா மத்தூர் பெருமாள் குடோன் தான். மத்தூரில் எத்தனை பேர் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் பார்த்துன்னுக்கிறீங்க சொல்லிட்டு. ஸோ அவர் தான் இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு டாப் மோஸ்ட்டு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இரும்பாகட்டும் ப்ளஸ் கிட்ட எனிதிங். ஸோ எல்லாமே அவர் ஓரளவுக்கு பண்ணுவார். சுற்றி முற்றி அவருக்கு தான் ஓரளவுக்கு எல்லாருமே போடுவாங்கன்னா எல்லா விதமான இதுவும் பிளாஸ்டிக், இரும்பு, தகரம், ஸோ இது மாதிரி அலுமினியம் ஆட்டன், காப்பர், சில்வர் அதெல்லாம் போடுவாங்க. இனிமேல் தாங்க போயிட்டு வாங்கினோம். வந்துட்டு மாட்டேங்குது. லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ முன்னாடி தான் போயிட்டுருக்கிறாருங்க. இதுதான் வெயிட்டிங். சரிங்க, நான் கொஞ்சம் போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது கெஸ் பண்ணுங்க. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. கெஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் கையில் வாங்குறது. அக்கௌண்ட் வேணால் க்ரெடிட் ஆகிருக்கு. பட் ஆனால் லைஃப்பில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வாங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு டைம். ஓகேங்களா, கொஞ்சம் பயத்தோடு தான் போயிட்டே இருக்கேன். ஸோ போகிறவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. போலீஸ்னா செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணாவும் என்ன எதுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லிட்டு போகிறவல இந்த எல்லாம் ஹெல்மெட் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அமௌண்ட்டு டிக்கில் இருந்தது யாராவது கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோப்பா இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி பெரிய பிரச்சனையாக போவாங்க. அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போக பார்க்கணும். இல்லாட்டி அதுக்கான எல்லா அமௌண்ட்டெல்லாம் க்ரெடிட் பண்ணுவோம். அமௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணால் கொஞ்சம் என்னுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 25, ஜஸ்ட் 25 ஆகுறேன். எப்படிப்பா இவ்வளோ பெரிய பையனுக்கு இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுனுங்க. இருந்தாலுமே இவ்வளோ அக்கௌண்ட்டு உனக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விதத்தில் வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால தான் அப்பா வந்து சொல்லிட்டாரு. ஸோ என்னன்னா
நீ வந்து கையில் போய் வாங்கிட்டு வந்துடுறா, சேஃபாக போயிட்டு சேஃபாக பொறுமையாக வா, கட்டி பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக போயிட்டோன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். ஓகேங்களா? பாருங்க, வரவும் போகிறோம் எல்லாமே தான் ஐபீம் ஐபீம் ஹைபீம். ஒருத்தம் கூட லோ பீம் போட மாட்டிங்களாடா? ஏண்டா டேய், மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கார்லேருந்து டூ வீலர்லேருந்து லைட்டு தான் இருக்குதா பாருங்கள், ஐபீம் தான், அப்படியே ஹைபீம் தான். ஸோ எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ண கூட தெரிய மாட்டேங்குதுங்க, அப்படியே கடுப்பாகும். நானே லோ பீமில் தான் வச்சுன்னுக்கிறேன், நான் ஐபீமில் வச்சுன்னு கிடக்குறேன். ஸோ எங்கே போனாலுமே வியர் ஹெல்மெட், முடிஞ்ச அளவுக்கு எங்கே போனாலும் ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சேஃப்டி, இப்பயும் சரி எப்பயும் சரி, அது உங்களுடைய சேஃப்டி. ஸோ அடிப்பட்டால், கைகளுக்கு அடிப்பட்டால் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் எங்கன்னா ஹெட்டில் எங்கன்னா கிராக் ஆச்சுன்னா நமக்கு தான் எஃபெக்ட், நம்மளுடைய ஃபேமிலிக்கு தான் எஃபெக்ட். ஓகே, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேஃபாக போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக போகிறது நல்லது. நான் எல்லா வீடியோவிலுமே நீங்கள் சொல்லிங்க வேணால் செக் பண்ணிப்பேன். ஒவ்வொரு வீடியோவிலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்போவுமே ஹெல்மெட் போட்டு தான் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமாக தெளிவாக சொல்லின்னு இருப்பேன். ஸோ பிடிச்சிருந்த லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஃப்ரம் யூஏ. ஓகே, பாய், see you, டாட்டா.